ஹலோ அண்ணா, திஸ் இஸ் லென்சியா. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அது தேவனுடைய நடத்துதல் படி நம்ம எடுக்கிறோமா, இல்லை நம்மளோட விருப்பப்படி அதை எடுக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி டிசர்ன் பண்ணுறது? தேவனோட விருப்பம், அவரோட சத்தம் அறியணுன்னா ஹெவன்லேருந்து ஏதாவது ஓப்பனாகி அப்படியே வந்தால் தான் உண்டு. ஆனால் இதில் ஒரு நல்ல வசனம் வேதத்தில் இருக்குது, அதை பற்றி சொல்லுது. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்கோடு தான் ஆண்டவர்கிட்டருந்து வர ஞானத்தின் வழி நடத்துதல் நமக்கு இருக்கும். ஸோ இது மனுஷனுடைய நம்ம வாய்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்ம திங்கிங் நம்முடைய சந்தோஷத்துக்கு தான் ஏதாவது ஒன்று வேணும்ன்ட்டு யோசிப்போம், நம்ம இச்சைக்காக தான் யோசிப்போம், நம்ம பண ஆசைக்காக தான் யோசிப்போம், புகழுக்காக தான் யோசிப்போம், பேருக்காக தான் யோசிப்போம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இரக்கத்தால் நற்கனிகளின் செயல்கள், இவைகள் சமாதானத்துக்குரிய வழிகள், இப்படி தான் இருக்கும். அண்ட் அவர் நமக்கு செய்ய சொல்கிற காரியங்கள் நம்ம இருதயத்தில் ஒரு சின்ன செயலை நம்மளை செய்யும்படி நடத்துவார். ஆனால் 1000 பேருக்கு அது ஆசீர்வாதமாக செல்லும்படி இம்பேக்ட் இருக்கும் அந்த காரியத்தில். எப்போவும் மற்றவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார், நம்ம செயல்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். ஸோ இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற கிஃப்ட்ஸு டேலண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு நமக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யாருக்கும் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை நம்ம டிசைர்ஸ் வச்சு வாழ்வோம். 2 வாய்ஸுக்கும் இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். இதில் ஒரு ராணி இருந்தாங்க, எஸ்தர் அவங்க பேர். அவங்க ஒரு யூத ஜாதியிலேருந்து வந்தவங்க. ஆனால் பேர்ஷியா நாட்டு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுவே ஒரு ஆச்சரியம். அந்த ராஜா வந்து பயங்கரமான ஆள். ஆனால் அவர் ராணியை தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப அழகான, ரொம்ப ராயலான பெண்கள் அந்த கோர்ட்டில் இருந்தாங்க. பெர்சியாவிலேருந்தே பெண்கள் இருந்தாங்க. ஆனால் எல்லாரை பார்க்கலும் ஆண்டவர் இந்த ஒரு பெண்ணை, எஸ்தர் என்ற பெண்ணை ராஜாவுக்கு ராணியாக எடுக்கும்படி ஒரு தயவு காண்பித்தார். ஸோ அவுட் ஆஃப் ஆல் ஆஃப் தெம் அவங்கள அவர் ராணியாக இருக்கும்படி சூஸ் பண்ணாங்க. அவங்க கம்ஃபர்டபுள் லைஃப், பேலஸ் லைஃப் இதெல்லாம் ராயலாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீரென்று அவங்க அங்கிள் மூலமாக ஒரு சத்தம், ஆண்டவருடைய சத்தம் வந்தது. ஞாபகப்படுத்தினார், ஆண்டவர் உன்னை எதுக்காக தேர்ந்தெடுக்க வைத்திருக்கிறார், ராணியாக வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ மறந்துட்டியா? உன்னுடைய யூத ஜனங்களுக்காக. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்காக காப்பாற்ற நீ ஒன்றுமே செய்யலை. அதுக்காக தான் உன்னை பொசிஷன் கொடுத்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஸோ அதை ஞாபகப்படுத்தி அவங்க அதுக்கு கீழ்ப்படிந்து, ராஜா பயங்கரமான ஆளாக இருந்தாலும் போராடி கேட்டு அவர் தயவு பெற்று அவங்க ஜனங்களை அவங்க காப்பாற்றின பொழுது தான் அவங்களுடைய மிஷன் நிறைவேறினது. ஸோ இதில் ஆண்டோடைய சத்தம் ஒரு ஜாதியையே காப்பாற்ற நம்மை பயன்படுத்தும், நம்ம சமுதாயத்தை காப்பாற்ற பயன்படுத்தும், தேசத்தை காப்பாற்ற முன்னேற்றம் அடைய செய்ய நம்மளை வழி நடத்தும். ஸோ ஒரு விதமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர உதவி செய்ய நம்மளை பயன்படுத்த வைக்கும். இப்படிப்பட்ட சத்தம் தான் ஆண்டவருடைய சத்தம். அப்படிப்பட்ட உள்ளத்தை நமக்கு ஒரு வாஞ்சை நமக்கு உள்ளத்திலே பிறக்கும்படி கொடுத்து செயல்பட வைக்கிறார். நம்ம செய்கிறது அவ்வளோ ஒரு பாக்கியத்தை அவங்களுக்கு கொண்டு வரும். எஸ்தர் ராணியை போல ஒரு யூத ஜாதியே காப்பாற்ற உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஸோ அதுக்கு நம்ம அந்த வாய்ஸுக்கு ஈடு கொடுக்கணும், கேட்கணும். நம்ம தன்னல வாய்ஸஸை அடக்கி வைக்கணும். யூத் லைஃப்பில் அது ரொம்ப கஷ்டம். நமக்கென்னன்னு தான் நம்ம யோசிச்சுட்ருப்போம். பட் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது He makes you a blessing more than you can ever grab from this world. That is the difference.
ஸோ திஸ் இஸ் சாம்ஸ் வேர்ல்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்களும் பங்கேற்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹோப் உங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்ட்டு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் பேசுனதுல ஏதாவது இன்னும் கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இல்லை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய அடிஷ்னல் கமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இதை ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் யூ கேன் கண்டினியூ டு ரிசீவ் வீடியோஸ் லைக் திஸ். அண்ட் மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப் பண்ண நீங்கள் உதவி செய்வீங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை இதே போல் நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வரும். See you from Sam's World. Dear friends, யூட்டர்ன் ஊழியத்தில் வாலிபர்கள் ஆண்டோடைய உண்மையான அன்பையும் அவர் சந்தோஷத்தையும் ருசி பார்த்து வாழ்க்கையில் செழிப்பது தான் எங்களுடைய நோக்கம். அதில் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டோடைய வல்லமையை பெறுறாங்க, அபிஷேகத்தை பெறுறாங்க, அவர் அன்பை முதலாக ருசி பார்க்குறாங்க. கெரியருக்கும் ஒரு ஃபோக்கஸோடு அவங்க செல்கிறார்கள், அதில் ஷைன் பண்ணுறாங்க. இது விதவிதமான கூட்டங்கள் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக, ப்ரோக்ராம்ஸ் மூலமாக இதையெல்லாம் செய்கிறோம். நீங்களும் அதில் பங்கு பெறுங்க. நீங்களும் அதற்கு முடிந்த அளவில் தாங்குங்க. இந்த திரையில் பார்க்குற QR கோட் இந்த வெப்சைட் மூலமாக தாங்குங்க.